பூண்டார் பகுதியில் சின்னவளம்பட்டி சரவணம்பட்டி இந்த பகுதியில் இருக்கும். இப்போ சார் கூட சொல்லியிருந்தார், சின்னவளம்பட்டியில் வந்து ஒரு 185 ஏக்கர் பகுதியில் ஒரு பெரிய ஏரிங்க, அது பக்கத்துலேயே ஒரு 3.5 ஏக்கரில் காலிக்குட்டின்னு ஒரு சின்ன ஏரி தான் இருக்குது. இந்த பகுதியில் ஒரு 30 வருஷத்தில் அது தண்ணி நின்றதில்லை. போன வருஷம் 3 வருஷம் நல்லா தண்ணி நின்று கிட்டத்தட்ட அதில் ஒரு பாதி அளவுக்கு நல்லா தண்ணி இருந்தது. மீண்டும் இந்த ஆண்டு நிறைய கடுமையான மழைப்பொழிவு இருக்கும்போது அந்த எங்களுடைய ரோடுகளில் இருக்கக்கூடிய தண்ணிகள்லாம் சரியான முறையில், ஏன்னா எங்கள் ஏரியாவை சுற்றி நிறைய வழித்தடங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அதை சரி பண்ணிட்டோம்னு சொன்னாலே அந்த ஏரிக்கு தண்ணி போயிருங்க. ரெண்டாவது, இந்த மேக்ஸிமம் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி 5 சென்ட்லேருந்து 7 சென்ட் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே இருக்கும். அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடப்பற்றாக்குறை ஒரு பெரிய காரணமாக இருக்கும்போது அதில் ஒரு நீங்கள் கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஒரு இதுக்காக வேண்டி நம்ம ஏற்படுத்துகிறோமே ஒழிய உண்மையான அளவில் அதில் உள்ளே போகிறதில்லை. ஏன்னா உள்ளே போகும்போது அதிகப்படியான களிமண் இந்த விஷயங்கள் இருக்கும்போது கட்டிடத்தினுடைய பலம் பாதிக்கப்படும் ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டே இருக்கிறதுனால அதில் சேர்க்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை வந்து மாநகராட்சி கலைஞ்சு ப்ராப்பரான முறையில் அந்த தண்ணி சேர்றதுனால கட்டிடத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதையும் தகவலாக சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும், நம்மளும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்றோம். அந்த நிலைமையோடு இருக்கிறத சரி பண்ணி கொடுக்கணும். அதோட இந்த சின்னவளம்பட்டி சரவணம்பட்டி உடையாம்பாளையம் மணிக்காரமலையம் கணபதி ஏரியாவில் சாலையில் நிற்கக்கூடிய தண்ணிகள் அந்தந்த பகுதியிலேயே சாலைகள்லேயே இப்போ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இடத்துல நாங்களே எந்த ரோடிங்கில் வந்து ஒரு 10 அடி ஆழம் தோண்டி கழுவி போட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் எங்களோட அசோசியேஷனே நாங்களே பண்ணியிருக்கோம். அதை வந்து அரசாங்கம் வந்து முறையான முறையில் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் முதல்ல தண்ணி நிற்காது, ரோடும் டேமேஜ் ஆகாது. ஸோ எங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் மாநகராட்சி. அதே போல் புதிய மாவட்ட ஆட்சியருக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி.